ஹாய் guys, குட் மார்னிங். வெல்கம் டு அனிஷன் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான எள்ளுருண்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எள்ளுருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு 100 கிராம் இருக்குங்க. எள்ளு 100 கிராம். அதே இந்த கப்பு நிறைய நடக்கல் 1 கப் எடுத்துருக்கோம். பொட்டுக்களை 1/2 கப் எடுத்துருக்கோம். பொட்டுக்களை 1/2 கப்பு. இந்த கப்பில் 1 கப்பு கருஞ்சக்கரை எடுத்துருக்கோம். இப்போ இந்த நடக்கலை பொட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். இது நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், பொட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பொட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுடலாம். பாருங்க, பொட்டெல்லாம் 3/4 பொட்டு எடுத்துட்டோம். 1-2 இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாதுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எள்ளு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன். எள்ளு நல்லா மணக்குது. எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துட்டு இதில் ஒரு தட்டத்தில் போட்டுக்கலாம். பொட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். போதும். நடக்கலை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், எள்ளு வறுத்து எடுத்துருக்கோம். நடக்கலை வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள், எள்ளு வறுத்தெடுத்த எள்ளு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது முதல்ல எள்ளை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஒரு 2 அரை அரைச்சதுக்கப்புறம் பொட்டுக்கலை போட்டு அரைக்கணும். ஒரே ஒரு ரவுண்ட் அடித்தா 2 அரை விட்டுருச்சு. இப்போ பொட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ பொட்டுக்கலை இதோடு சேர்ந்து கலந்து அரைச்சிடலாம். பொட்டுக்கலையும் நடக்கலையும் போட்டுடலாங்க. 2 ஒட்டுக்கு அடைச்சிடலாம். பாருங்க, நடக்கலை பொட்டுக்கலை எள்ளு அரைச்சிட்டோம். இதோடையே இந்த வெல்லம் ஒன்றா போட்டு அரைக்கணும். இது வெல்லம் அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். பாதி அரைச்சிட்டு வந்துட்டு இனி மீன் கொஞ்சம் போட்டு எடுக்கணும். இதில் கொட்டிக்கலாம். பக்கத்தில் கொட்டிக்கலாம். போட முடியல, அதனால் 2 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா கலக்கிக்கலாம். 2 தடவை போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இப்படி பிடிக்க முடியணும். இப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி பிடிச்சானா உருண்டை கரெக்டாக வரணும். பாருங்கள், இப்படி பிடிச்சானா கரெக்டாக வரணும். இது எள்ளு உருண்டைக்கு கரெக்டான பதம். அதனால் கலக்கிக்கலாம். வெல்லமும் அதுவும் நல்ல மணமாக நல்லா மணம் அடிக்குது, நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான்.
எதுவும் தொடக்கூடாது, தண்ணி எதுவும் போடக்கூடாது. இப்போ அரைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்டு பிடிக்கணும். உங்களுக்கு கரெக்டான பதம், வெல்லம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட எள்ளுருண்டை ரெசிபி, ஸ்வீட் ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களை இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.